ஹலோ டீம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் நேற்று இருந்த அதே லெவல்ஸ் தான், நான் புதுசாக எந்த லெவலும் ட்ரா பண்ணல. ஓகே, ஸோ லெட்ஸ் மீ சேஞ்ச் இன்டு 5 minutes டைம் ஃப்ரேம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டியில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் நடந்திருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கு. ஓகே, கம்ப்ளீட்டாகவே இன்னைக்கு பூராவே மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேஸ் வந்துட்டு நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதாவது மார்க்கெட் எப்போல்லாம் சிபிஆர் விட்டு வெளியில் ஓப்பன் ஆகுதோ திரும்ப மார்க்கெட் சிபிஆரை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சிபிஆரில் பட்டுச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. அது வந்துட்டு டாப்பில், பாட்டமில், சென்டரில் எதில் வேணால் பட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அது எந்த மாதிரியான சினாரியோ, ஸோ அது இன்னைக்கு ஏன் அது நடக்கலை அப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏன் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுது. மார்க்கெட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ இல்லை ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிட்டேயோ போகுதோ அந்த டைம் எல்லாம் மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகும். மார்க்கெட் எப்படி ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 2-3 days கண்டினியூஸாக நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு டே டைம் ஃப்ரேம்க்கு மாற்றிக்கிறேன், ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்லோவான ப்ராசஸாக இருக்கும். அதாவது ரொம்ப வேகமாக போய் டச் பண்ணிவிட்டு இப்படி கீழே வராது. என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரிஜெக்ட் பண்ணணுமா இல்லை கிராஸ் பண்ணணுமா அப்படின்னு பையருக்கும் செல்லருக்கும் திங்க் பண்ணுறதுக்கான டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்த உடனே நம்ம ஒரு ஷார்ட் என்ட்ரியோ இல்லை ஒரு லாங் என்ட்ரியோ போயிடக்கூடாது. சரியான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த டெசிஷனாக இருந்தாலும் எடுக்கணும். ஓகே, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுமே, அதாவது அடுத்தடுத்த நாட்களுமே நம்ம ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைடுவேல இருக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் இதுதான். ஓகே, அடுத்த ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, நாட் ஓன்லி திஸ் பிளேஸ், இந்த இடமுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துக்கிட்ட இருந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இட் டேக் டைம். ஓகே, ஸோ அந்த ரெண்டாவது ரீசனும் அதுதான். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு சிபிஆர் கிட்ட பார்ப்போம். ஓகே, ஷோ இது சிபிஆர் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஆர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, பட் வந்துட்டு சிபிஆரை நோக்கி வரல. ஏன் வந்துட்டு வரல அப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளூ கலர் ஜோன் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அது தாண்டி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எய்தர் இதில் இருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ இது எங்கே சிபிஆர் எங்கே இருக்குது அப்படின்னா, சிபிஆர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே இருக்குது. எய்தர் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ப்ரீவியஸ் டே வந்துட்டு ஒரு நாள் எக்ஸாம்பிள் காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே 100 points தான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இன்னிலேருந்து இந்த சிபிஆருக்கு 100 point டிஃப்ரென்ஸு. இதே மாதிரி இந்த டே ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்கும் ஓப்பன் ரேஞ்சுக்கும் அந்த சிபிஆருக்கும் 100 points தான் டிஃபரன்ஸு. ஸோ எப்படி இங்கே மட்டும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ லைன், இந்த எல்லோ ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த எல்லோ ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 hourலையும் 1 hourலையும் வரைகிற ஜோன். ஸோ இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த ரெட் கலர், இந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி அண்ட் வீக்லி அண்ட் ப்ளூ வந்துட்டு டெய்லி வரைகிறது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வரும்போது மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மேலே போகும், ஆர் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த க்ரீன் கலர் ஏரியாக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஏரியாக்குள்ளே சிபிஆர் இருக்கா? ஸோ அதனால் மார்க்கெட் இங்கே பட்டு திரும்புது, அதாவது இது வரைக்கும் வருது. ஓகே, விச் மீன்ஸ் மார்க்கெட் திரும்புறதுக்கு ஒரு ஏரியா தேவைப்படுது. அதாவது ஏரியா அப்படின்னு சொல்கிறது என்னன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். ஃபைன். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த எல்லோ கலர் ஜோன் இதை வந்துட்டு மதிக்காமல் இந்த ரெட் கலர் ஜோனில் சிபிஆர் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் டாப் சிபிஆர். இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணியிருப்பாங்க, ஈவன் ஐ டூ. ஓகே, ஸோ நான் இந்த பாயிண்ட்ல என்ன தெளிவாக சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட சிபிஆருக்கு, உங்கள் சிபிஆர் இருக்கு இல்லையா, அந்த சிபிஆருக்கு மேலேயோ கீழேயோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு
அந்த அளவுக்கு சிபிஆர் வந்து டச் பண்ண கஷ்டப்படும், அவ்வளோதான். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸில் இருக்குது. அதனால அது எந்த மூவுமே எந்த டைரக்ஷன்லையுமே கொடுக்காததுனால நமக்கு சிபிஆரை நோக்கி அது டச் பண்ணல. இப்போ சிபிஆரை நோக்கி மார்க்கெட் டச் பண்ணாததுனால இந்த சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஜின் சிபிஆராக மாறிடுச்சு. ஓகேவா, வெர்ஜின் சிபிஆராக மாறிடுச்சு. ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆரில் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட் டேயாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு பாருங்கள், இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் பட்டுது அப்படின்னா திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிஃப்டியில் நான் எனக்கு எந்த ட்ரேடும் எடுக்கல. எனக்கு எந்த ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டியுமே மார்க்கெட் எனக்கு கொடுக்கல. ஓகே ஓகே நான் வந்துட்டு இந்த எல்லோ கலர் இருக்குது, இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ளூ தாண்டி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சிருந்தது அப்படின்னா நான் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு என்ட்ரி போயிருப்பேன், ஷார்ட் என்ட்ரி. பட் எனக்கு இந்த இடத்துல எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே மார்க் கொடுக்கல. அதே மாதிரி லாங் போகிறதுக்கும் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. அதனால நான் லாங் என்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் என்னோட ட்ராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறேன். எப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணும். நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்கிற விஷயம் தான். ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணும். அந்த ரேஞ்சை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு புது ரேஞ்ச் கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வச்சுக்கோங்க, இது இருக்கு இல்லையா, ஸோ இதுல இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச். ஓகே, இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச். சாரி, இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச். மார்க்கெட் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ரேஞ்சை ஸ்லைட்டாக பிரேக் பண்ணிடுச்சு. இங்கே ஸ்லைட்டாக பிரேக் பண்ணிடுச்சு அப் சைடில். ஓகே, ஸ்லைட்டாக பிரேக் பண்ணிடுச்சு. விச் மீன்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு புது ரேஞ்சை கிரியேட் பண்ணும். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு புது ரேஞ்சை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புது ரேஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் இதை நம்ம பழைய ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வர ட்ரை பண்ணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகே, நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஷார்ட் சைட் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப குரூஷியலான ஏரியா. ஓகே, இந்த ரேஞ்ச் தான் இம்பார்ட்டண்ட். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பையர்ஸ்னாலையும் செல்லர்ஸ்னாலையும் மணி மேக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு என்ட்ரிக்கு போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சை வந்துட்டு மார்க்கெட் செட் பண்ணால் மட்டும்தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நான் சேல் பண்ண போகிறேன், இந்த இடத்துக்கு வந்தால் நான் பை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ரேடருக்கு உள்ள ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்த ரேஞ்ச் செட்டப். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கு 6 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் தான் இருக்குது. 6 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராடே மார்க்கெட் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் வரக்கூடிய இந்த 6 டைப்ஸில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் ஒரு டைப் வரும், டவுன் ட்ரெண்டில் ஒரு டைப் வரும், சைட்வேல ஒரு டைப் வரும். இது எல்லாமே கலந்தது பார்த்தீங்க அப்படின்னா த சீக்ரெட் ஆஃப் பியூர் பாஸ் அப்படிங்கிற புக்கில் இருக்குது. நீங்கள் அந்த 6 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஒவ்வொரு டைப்பாக வந்துட்டு டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு சைட்வே. எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே நான் வந்துட்டு மார்க்கெட் கொடுக்கல ஃபார் மீ. பட் வந்துட்டு செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி அனாலிசிஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். இஃப் பாசிபிள் நம்ம இன்றைக்கி ஏதாவது புது லெவல் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லெவலை க்ரியேட் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால் நான் புதுசாக ஏதாவது லெவல்ஸ் ஆட் பண்ண முடியுமா, தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வில் டிஸ்கஸ். புதுசாக 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இருக்குது. புதுசாக நான் எந்த லெவலையுமே வந்துட்டு க்ரியேட் பண்ணலை. இது கூட தேவையில்லை. ஜஸ்ட் புது லெவல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பிகாஸ் அந்த லெவல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகல. நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த லெவல் நேற்று தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ்டர்டே வேணும்னா வீடியோ போய் பாருங்கள். இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் ஏரியா, இந்த எல்லோ கலர் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் நேற்று தான் ஆட் பண்ணியிருப்பேன் ஐ திங்க். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நேற்று தான் நம்ம இந்த லெவல் ஆட் பண்ணியிருப்போம். எக்ஸாக்டாக அந்த லெவலில் பட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஈவன் இந்த லெவலிருந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆர் இதர் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போதும் இது வரைக்கும் போகுது, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கலாம். ஓகே, மார்க்கெட் ஜோன்ஸ் நியர்பையாக இருந்தால் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஜோன்ஸ் நியர்பையாக இருந்து நீங்கள் ஸ்கேல்பிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட குவான்டிட்டி ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 500 குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா ஒரு 250, ஒரு 300 இல்லை 200 அப்படி குறைச்சி போடுங்க. ஓகே ஓகே ஸோ நான் ஸ்ட்ரிங் பண்ணி காட்டுறேன். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான லெவல். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. தேங்க்யூ.